قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وبسند متصل مني إلى أمير المؤمنين في حديث رسول الله صلى الله عليه وسلم الإمام محمد بن إسماعيل البخاري قال: حدثنا إسماعيل بن عبد الله حدثني إبراهيم بن سعد عن صالح بن كيسان عن ابن شهاب حدثني سهل بن سعد الساعدي أن مروان بن الحكم أن رسول الله صلى الله عليه وسلم أملي عليه في حديث طويل فأنزل الله على رسوله صلى الله عليه وسلم: وفخذه على فخذي فتقلت علي حتى خفت أن ترد فخذي. أخرجه الإمام البخاري في صحيحه. قل هو الله أحد الله ஒருவன் அல்லாஹ் ஸமத். அவன் யாரையும் தேவையற்றவர்கள். நாம் அனைவரும் அவனின் பக்கம் தேவையுடையவர்கள். லம் யலித் வலம் யூலத். அவன் யாருக்கும் பெற்றோராகவோ அவனுக்கு பிள்ளைகளோ கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகர் அவனே என்பதாக ஆரம்பமாக சாட்சி கொடுக்கிறது. ஸலவாத்தும் ஸலாமும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை தனது வாழ்வாக எடுத்து நடந்த அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமையை அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுகிறேன் என்ற தூய எண்ணத்தோடு அல்லாஹ்வின் மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறார்களோ அந்த விடயங்களை கடந்து வாழ்வில் முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு தவிர்த்திருக்குமாறு எச்சரித்திருக்கிறார்களோ விலக்கி இருக்கிறார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நடுப்பதேசம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, முதல் வசந்தம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ரபியுல் அவ்வல் மாதத்தின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய நாம் உலகளாவிய ரீதியிலே ஒரு மாமனிதரின் வரலாறு, வாழ்க்கை, பண்பாடுகள், செயற்பாடுகள், அவர் உலகத்திலே வாழ்ந்து காட்டிய விதங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த கால பகுதியிலே அன்னலாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்நாளை நாம் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களை விடவும் சிறந்த ஒரு மனிதராக, உலகத்திலே அல்லாஹ்வின் மூலம் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களிலேயும் சிறந்த ஒரு படைப்பாக, உலகத்தாருக்கு அருட்கொடையாக, உலக மக்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனித இனமாக இருக்கலாம், ஏனைய இனங்களாக இருக்கலாம், எல்லா படைப்பினங்களின் மீதும் அருளாக இரக்கம் காட்டப்படக்கூடியவர்களாக, இரக்கம் காட்டக்கூடியவர்களாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நானும் நீங்களும் எனது வாழ்வின் அல்லது எமது வாழ்வின் நடைமுறை வழிகாட்டியாக நானும் நீங்களும் எடுக்க தவறினால், அவரின் வழிகாட்டல்களை விட்டுவிட்டு இன்னும் ஒருவரின் வழிகாட்டலை நாம் பின்பற்றினால், அவரின் வழிகாட்டலை எடுத்து நடக்காமல் தனது மனோ இச்சையின்படி நானும் நீங்களும் வாழ்ந்தால் நமது வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைய மாட்டார். குர்ஆன் சொல்கிறது, ஹம்ஸ் ஸலவாத்தின் கதபஹுன்னல்லாஹ், அல்லாஹ் 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால்
அந்த 5 நேர தொழுகைகளை எவ்வாறு தொழ வேண்டும் என்று குர்ஆன் சொல்லவில்லை. அந்த குர்ஆனிய வசனத்திற்கு விளக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிய நபிமொழி ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் சொல்வதை எவ்வாறு நீங்கள் கண்டீர்களோ, எனது கியாம் நான் நின்ற நிலை, எனது ருக்கு நான் செய்த ருக்குவின் அமைப்பு, நான் செய்த சுஜூதின் அமைப்பு, நான் தொழுகையிலே ஓதின துஆக்கள், எனது தொழுகையின் அமைப்புகள் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறு நிறைவேற்றினால் மாத்திரம்தான் எங்களுடைய தொழுகை நிறைவேறும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். நபி அவர்கள் உரை 4 தொழுதார்கள். நபி அவர்கள் அஸ்ரை 4 தொழுதார்கள். நாம் யாரோ ஒருவரை பின்பற்றி அல்லது எமது நபிக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபியை பின்பற்றி நாம் ஒரு ரக்அத்தை கூடுதலாக 5 தொழுதால் நமது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாம் செய்யக்கூடிய நல்லவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எப்போதும் நாம் சொல்லுகின்ற ஒரு விடயம், தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள் தான் கூற வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள் தான் கூற வேண்டும், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள் அல்லது 34 தடவைகள் கூற வேண்டும். அதற்கு மாற்றமாக ஒருவர் நான் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய அந்த 3 திக்ருகளையும் 33 விட கூடுதலாக செய்கிறார் அல்லது 33 விட குறைவாக செய்கிறார். இது நபி வழியை சார்ந்ததல்ல, இது நபி வழிக்கு முரணானது. இந்த வழிமுறையை பின்பற்றக்கூடியவர் நபி வழியை உண்மையாக யோசிக்கக்கூடியவர் அல்ல என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நபி முறையை நபி வழியை பின்பற்றாமல் உலகத்திலே நானும் நீங்களும் எமது ஆசையின்படி வாழ்ந்தால், நாம் நினைக்கின்ற விதத்திலே வாழ்ந்தால் நமக்கு உலகத்திலேயே வெற்றி கிடையாது, மரணத்தின் பின்னால் உள்ள வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க மாட்டாது. எனவே நமது வாழ்க்கையின் வழிகாட்டியாக நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார்கள். 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் இருக்கிறார்கள். அந்த எந்த ஒரு நபியையும் எமது நபி வந்ததன் பின்னால் நாம் பின்பற்றினால் நாம் காப்பீராகும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. இது உண்மையான யதார்த்தமான ஒரு விடயம். இதனை மாத்திரம் நாங்கள் விளங்கினால் எமது நபியின் மகத்துவத்தை நாங்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு நபிக்கு முன்னால் வந்தவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவர்கள், உலகத்திலே தியாகத்தின் மூலமாக வர்ணிக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததன் பின்னால் எந்த ஒரு நபியையும் பின்பற்றுவதற்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபியே உங்களுக்கு முன்னால் நபிமார்கள் வந்தார்கள், அவர்களுக்கு வேதங்களை கொடுத்தோம், அவர்களுடைய வேதங்கள் எல்லாம் நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டதன் பின்னால் அவைகள் செல்லுபடியற்றவைகளாக மாறிவிடுகின்றன, அவைகளை பின்பற்ற முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். எனவே அந்த மகத்துவம் வாய்ந்த ஒரு நபியை தான் நாம் நீங்கள் பின்பற்றிக் கொண்டே இருக்கிறோம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அந்த நபியை பற்றி நாம் நீங்களும் சிறிதளவே அவருடைய பேருதொடக்கம், அவருக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேருதொடக்கம், அவருடைய வரலாறை நானும் நீங்களும் அறிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பமாக இந்த குர்ஆனிற்காக அல்லாஹ் தஆலா நபி அவர்களை நானும் நீங்களும் உயர்த்தி பேச வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே வரஃபஅனா லக திக்ரா, நபியை பார்த்து நேரடியாக சொல்றான். நபியை பார்த்து நேரடியாக சொல்றான், நபியே உண்மை ஞாபகப்படுத்துவதை, உண்மை மக்களுக்கு மத்தியிலே பேசுவதை நான் உயர்த்தி இருக்கிறேன், நான் அவர்களுக்கு கடமையாக இருக்கிறேன். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான், நபி அவர்களை ஞாபகமூட்டுவதை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி பேசியிருக்கிறான். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம், கடமையான தொழுகை, சுன்னத்தான தொழுகைகள் அல்ல. ஒரு நாளைக்கு 5 நேரம் கட்டாயம் தொழுதே ஆக வேண்டும். 5 நேர தொழுகைகளில் இறுதி அத்தஹியாத் இருக்கிறது. 5 தடவைகள் அத்தஹியாத்தை ஓதுகிறோம். ஒரு தொழுகையிலாவது, ஒரு நேர தொழுகையிலாவது ஒரு மனிதன் அத்தஹியாத்
என்ற நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கின்ற வாசகத்தை விடுகிறார், இந்த மனிதனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனை ஃபுகஹாக்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். எனவே அத்தஹியாத் ஒருவர் கடமை. அத்தஹியாத்தை நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை கடமையாக்கி இருக்கிறார். எனவே ஒரு நாளைக்கு நபி அவர்களின் மீது 5 தடவைகள் கட்டாயம் ஸலவாத்து சொல்லியே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அளவு நபி அவருடைய அந்த பேரை அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுவதை நிறுத்தி பேசியிருக்கிறார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே இஸ்லாமிய வரலாற்று புத்தகங்களை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது முஹம்மத் என்ற பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தான் ஆரம்பத்திலே வைக்கப்பட்டது. இஸ்லாமிய வரலாறு கூறுகிறது, அதற்கு முன்னால் முஹம்மது என்ற பெயர் சிலருக்கு பெயர் என்ற அமைப்பில் அல்லாமல் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உத்தியோகபூர்வமாக ஒரு மனிதனுக்கு பெயர் வைக்கப்பட்டது என்றால் முஹம்மது என்ற பெயர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தான் வைக்கப்பட்டது. இன்று உலக ஆய்வுப்படி உலகத்திலே அதிகமாக முஸ்லிம் ஆண்களுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேர் முஹம்மது என்பதுதான். அதைவிட கூடுதலாக இருந்தால் எல்லா இஸ்லாமிய ஆண்களின் பெயர்களுக்கு முன்னால் உலகத்திலே அதிகமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேர் முஹம்மது என்பதுதான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குரிய பேர் முஹம்மது என்பது. முஹம்மது என்றால் புகழுக்குரியவர், புகழப்பட்டவர் என்பது கருத்து. நான் சொல்லுகின்ற ஓடரை தொடராக விளங்கி வந்தால் குதுபாவும் இன்ட்ரெஸ்டாக கேட்கிறார். அல்லாஹ் நபி அவர்களுக்கு வைத்த பெயர் முஹம்மது, புகழப்பட்டவர். இரண்டாவது, சுனனுக்கு மீது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை கியாமத்துடைய நாளிலே நபி அவருடைய கரத்திலே அல்லாஹ் ஒரு கொடியை கொடுப்பார். அந்த கொடிக்குரிய பேர் லிவாஉல் ஹம்த், புகழுக்குரிய கொடி. அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளிலே நபி அவர்களை ஒரு இடத்திலே இருந்து எழுப்பாட்டுவார். அல்லாஹ் அதை குர்ஆனிலே கூறுகின்ற போது அஸா ஐ யப்அஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, நபியே உம்மை உமது இரட்சகன் மகாம் மஹ்மூத் என்ற புகழப்படும் இடத்திலே இருந்து உங்களை எழுப்பாட்டுவான். நபி அவர்களுடைய பெயர் முஹம்மது, புகழ். நபி அவர்களுக்கு கிடைக்கும் கொடி லிவாஉல் ஹம்த், புகழின் கொடி. கியாமத்துடைய நாளிலே எல்லா மக்களுக்கும் முன்னிலே நபி அவர்களை எழுப்பாட்டும் இடம் மகாமுல் மஹ்மூத், புகழப்பட்ட இடத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பாட்டுவார். அவ்வளவு நபியுடைய பெயரை எல்லாம் மதித்திருக்கிறார். அல்லாஹ் அவ்வளவு நபியுடைய பெயரை எல்லாம் புகழ்ந்திருக்கிறார். அவ்வளவு நபியுடைய பெயருக்கு எல்லாம் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுத்து இருக்கிறார். உலகத்தில் மாத்திரமல்ல, உலகம் அழிந்தாலும் உங்களுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு மகாம் மஹ்மூத் என்ற ஏழைய நபிமார்களுக்கு ஒரு இடம் கிடையாது, தனிப்பட்ட இடம் கிடையாது. ஆனால் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கௌரவமான ஒரு இடத்தை கொடுப்பார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சில நபிமார்களுடைய பெயர்களை கூறுகிறார். அந்த நபிமார்களுடைய பெயரை கூறுகின்ற போது, அவர்களுக்கு சலாம் கூறுகின்ற போது அந்த நபிமார்களுடைய பெயரை கூறி சொல்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனிலே பெயரை கூறி நபியவர்களை நேரடியாக அழைத்தது கிடையாது. முஹம்மது என்ற பெயர் குர்ஆனிலே 4 இடங்களிலேயும், அஹ்மத் என்ற பெயர் குர்ஆனிலே ஒரு இடத்திலேயும் வருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மத் என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒரு இடத்தை கூறுகிறார். இன்னும் ஒரு இடத்திலே மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், உங்களில் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு ஆளுக்கும் முஹம்மத் என்பவர் தந்தையாக இல்லை என்பதாக அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறார். மூன்றாவது இடத்திலே வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வஆமனு பிமா
பிமா நுஸ்ஸில அலா முஹம்மத். முஹம்மத் என்று மூன்றாவது இடத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நான்காவது ஒரு இடத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மத் என்பவர் அல்லாஹ்வின் தூதர் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். இவ்வாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயரை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். ஏனைய நபிமார்களை அல்லாஹ் நேரடியாக அழைக்கிறான். சலாம் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது அல்லாஹ்வின் சாந்தி சலாம் உண்டாகட்டுமாக. சலாமுன் அலா இல்யாஸீன், இல்யாஸ் நபி மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டுமாக என்று நபி அவர்களை அந்த பெயரை வைத்தே அழைக்கிறார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயரை கூறுகின்ற போது மாத்திரம் யா அய்யுஹன் நபீன, யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே என்பதாக கௌரவமாக கண்ணியப்படுத்தி அழைக்கிறார். யா அய்யுஹர் ரசூல், தூதர் என்பதாக, தூதர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அழைத்துக் கொண்டிருக்கிறார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய குத்பாவிலே நபி அவர்களினுடைய ஒவ்வொரு உடல் அமைப்பையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அதை கூறுவதற்கு நேரம் கிடையாது, அதனை தயாரித்து தான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் சுருக்கமாக குத்பாவினுடைய இறுதி கட்டத்துக்கு வருகிறேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நமது வாழ்க்கைக்குரிய ஒரு வழிகாட்டியாக தந்தார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி ஒரு யாப்பை கொடுத்தார். அதுதான் குர்ஆன். அந்த குர்ஆனை அல்லாஹ் வஹீ மூலம் கொடுத்தார். இந்த வஹீ என்பது நானும் நீங்களும் நினைக்கின்றதை போன்ற ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. வஹீ என்பது நானும் நீங்களும் நினைக்கின்றதை போன்று ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல, சுமப்பதற்கு இலகுவான ஒரு விடயம் அல்ல. வஹீ என்பது வஹீயின் பாரத்தை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின். வஹீயை பற்றி சொல்கின்ற போது வஹீயை பாரத்தை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். இந்த குர்ஆன, இந்த வஹீயை நாங்கள் உலகத்திலே இருக்கின்ற ஏதோ ஒரு மலைக்கு நாங்கள் இறக்கி இருந்தால், இந்த வஹீயை உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மலைக்கு நாங்கள் அந்த வஹீயுடைய பாரத்தை அப்படியே குர்ஆன் சுமையை மேலால வச்சிருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த மலை அந்த வஹீயின் சுமையின் அந்த வஹீயுடைய பாரத்தின் காரணமாக அது துண்டு துண்டாக பிளந்திருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த அளவு பாரமான ஒரு விடயம் தான் வஹீ. இந்த வஹீயை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுமந்தார்கள். நாங்கள் நபியை பின்பற்றதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அவர்களுடைய சிறப்பிடம் எதுவுமே நான் வர்ணிக்க தேவையில்லை. வஹீயை சுமக்கின்ற போது மாத்திரம் நபி அவர்கள் பட்ட சிரமமும் கஷ்டத்தையும் இன்றைய குத்பாவிலே மாத்திரம் கூறினால் அந்த அளவு தூரம் நபி அவர்களின் மஹப்பத்தை கூறுவோம். ஏன் வஹீ அவர் சுமக்கிறோம்? அவர் சுமக்கிறதா எனக்கு நேர் வழி இல்லை. அவர் வஹீயை எடுக்கிறதா எனக்கு வழி கிடைச்சிருக்காது. சஹீஹ் புகாரில ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வஹீயை சுமை விளங்குவதை பாரம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சில குர்ஆன் வசனங்களை படிச்சு தந்து கொண்டிருந்தார். இந்த படிச்சு தந்து கொண்டிருக்கும் போது நான் நபிக்கு நெருக்கமாக அமர்ந்திருந்தேன். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லைட்டா சிறிதளவு நபிட கால்ல இருந்து ஒரு கால் தொடப்பகுதி ஏங்க கால்ல பட்டு கொண்டிருந்துச்சு. ஃபுல்லா படல, காலுக்கு மேலான கால் வச்சிருக்கல. உடல் நபிட உடல் ஸைதுடைய உடலுக்கு மேல இருக்கல. கால்ல ஒரு பகுதி ஸைதுடைய உடல்ல பட்டு கொண்டிருந்துச்சு. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு வஹீ அல்லாஹ் இறக்கினார். கால்ல ஒரு பகுதி தான் ஸைதுடைய உடல்ல பட்டு கொண்டிருக்குது. அப்ப நபி அவர்களுக்கு வஹீ வருது. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல நபிக்கு வஹீ வாரத்தை நான் நினைவிக் கொண்டேன். நபியோட முகம் மாறிச்சு, நபி அவர்களுக்கு வியர்வை கொட்டிச்சு, நபியோட அந்த தொடப்பகுதியே இந்த காலில் பட்டு கொண்டு இருந்துச்சு.
நான் நினைச்சேன் இந்த கால் சுமையாகி சிரமம் வந்து கொண்டே இருந்தது. நான் நினைச்சேன் இந்த கால் நசுங்கி துண்டாகி தூளாகிடுமோ என்று நான் நினைக்கிற அளவு காலில் ஒரு பாரத்தை நான் உணர்ந்தேன். யார்? வகியை சுமந்தவர் அல்ல, வகியை சுமக்கிறவர் அல்ல. வகியை சுமந்தவருடைய கால் பட்ட ஒரு மனிதனுடைய காலின் நிலைப்பாடுனா வகி எங்களும் பாரமாக இருந்தது. அந்த வகியை சுமந்தா எங்களுக்காக, நாங்க சுவர்க்கம் போகணுன்றதுக்காக வேண்டி வகியை சுமந்தார். எங்களுக்காக வேண்டி வகியை சுமந்து கஷ்டப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வஹிய நான் நபியே உங்களுக்கு நாங்க பாரமான கௌலன் தகீலா, பாரமான ஒரு வஹியத்தான் நான் உங்களுக்கு தரப்போறோம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை சொல்றதாக அந்த வஹி எங்களும் பாரமாக இருந்தது. நபி அவங்களுக்கு ஒட்டகத்தில் இருக்கும் போது, ஒட்டகத்தில் பிரயாணம் செஞ்சு கொண்டு போவாங்க. அந்த நேரத்தில் நபி அவங்களுக்கு லேசாக தேனீக்கள் ரீங்காரம் இருக்கிற சவுண்ட் கேட்கும், அல்லது மணி ஓசைய சவுண்ட் கேட்கும். நபி அவங்க உடனே ஒட்டகத்தை நிறுத்திட்டு கீழே இறங்கிடுவாங்க. நபி அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வஹி இறங்க போகுது சொல்லிட்டு நபி அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த ஒட்டகத்தில் இருக்கும் போது வஹி இறங்கிச்சுண்டா இந்த ஒட்டகத்துடைய உயிரே இல்லாமல் அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை பத்தி சொல்றான். அப்பலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகத்தை எப்படி நீ படைச்சிருக்கிறாய் பார்க்கலையா? ஒட்டகத்திலேயே அல்லாஹ் நிறைய படிப்பினைகளை வச்சிருக்கிறான். அந்த ஒட்டகத்தை அல்லாஹ் பலமாக படைச்சிருக்கிறான். அந்த ஒட்டகத்திலே இருக்கும் போது மணியோசை கேட்டால் வஹி இறங்க போன்ற அடையாளங்களை செய்யும்னால் நபி அவர்கள் உடனே இறங்குவார்கள். ஏன்? அந்த சுமையை அந்த விருந்தத்தால் தாங்க முடியாது. அந்த ஒரு பாரமான சுமையான ஒரு வழியை சுமந்தவர்கள் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை சுமந்ததனால அல்லாஹ் எதை தெரியுமா கொடுத்தான்? ஏழை நபிமார்களுக்கு கொடுக்காத அற்புதத்தை கொடுத்தான். ஒரே நாள் இரவு உலக வரலாறு யாராலையும் எந்த நவீன ஊடகங்களாலையும் செய்து முடிக்க முடியாத அற்புதங்களை கொடுத்தான். அதுல ஒன்றுதான் ஒரே நாள் நைட்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து பலஸ்தீனத்துக்கு போய் பலஸ்தீனத்துல 1,24,000 நபிமார்களுக்கு முன்னால் இருந்து இமாமாக தலைவராக தொழுகை நடாத்திவிட்டு 1,24,000 நபிமார்களையும் சந்தித்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சென்றார்கள். 7 வானங்களையும் கடந்தார்கள். சிதறத்துல் முன்தஹாவை அடைந்தார்கள். சுவனத்தை பார்த்தார்கள். எந்த நபிக்கும் கொடுக்கல இந்த அற்புதங்கள். நரகத்தை கண்ணால் கண்டுவிட்டு வந்தார்கள். எந்த நபிக்கும் இந்த அற்புதத்தை அல்லாஹ் கொடுக்கல. ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையின் போது எல்லா சஹாபாக்களும் கொண்டு போன தண்ணி முடிஞ்சிட்டு சஹீஹ் புகாரி ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. சஹாபாக்கள் நபி கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் தண்ணி கொண்டு வந்தோம் யா ரசூலல்லாஹ், தொழுகிறதுக்கு உது செய்யறதுக்கு நீர் இல்லை யா ரசூலல்லாஹ், தண்ணி குடிப்பதற்கு நீர் இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, உங்களை யார்கிட்ட சரி கொஞ்சம் பாத்திரத்துல தண்ணீர் இருந்தா அதை கொண்டு வாங்க கொண்டு வரப்பட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பரக்கத்தான கையை எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளால கொஞ்சம் நீர் இருந்துச்சு, அதுக்குள்ளால கையை நுழைவிச்சாங்க. அந்த நபி அவர்களுடைய 2 விரல்களுக்கு இடையே இருந்து நீர் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சு. இது கதை அல்ல, இது நிஜம். சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நீர் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சு. நபி அவங்க சொன்னாங்க, நீரை எடுத்துக்கோங்க தேவையான அளவு. சஹாபாக்கள் பாத்திரங்களை கொண்டு நீர் எடுத்துக்கொண்டாங்க. தேவையான அளவு நீர் அந்த விரல்களுக்கு இடையிலே இருந்து வழித்தோடியது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, உலகத்தில் எந்த தலைவராவது அவருடைய உடலிலே இருந்து நீரை வெளியாகி இருக்கிறாரா? ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயை சுமந்த பாரத்தின் காரணமாக உடலிலே இருந்து நீரை வெளியாக்கினான்.
அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சஹீஹ் புகாரில வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைபருடைய யுத்தத்துக்கு நிறைய படைகள் அனுப்புறாங்க. யூதர்களோடு நடக்கக்கூடிய போராட்டம், எல்லா படைகளும் போய் தோத்து கொண்டு வருது. யூதர்கள் தாக்குதலுக்கு இவங்களுக்கு தாக்கு பிடிப்பதற்கு சக்தி கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பெரும் சஹாபாக்களின் தலைவர்களாக நியமித்து கைபர் என்ற யூதர்களுடைய பூமிக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் யுத்தம் தோல்வியோடு வருது. நபி அவங்க முடிவெடுக்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நாளைய நாள் ஒரு மனிதனுடைய கரத்திலே கொடியை கொடுப்பேன். அந்த மனிதனுடைய கரத்தின் கொடியை கொண்டு அல்லாஹ் கைபரினுடைய அந்த யுத்தத்தை அந்த சஹாபியுடைய கரத்தின் மூலம் வெற்றி அடைய செய்வான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டினார்கள். சஹாபாக்கள் அவளோடு இருந்தார்கள். அந்த கொடி எனது கரத்தில் கிடைக்குமா என்ற ஆசையோடு இருந்தார்கள். அடுத்த நாள் காலையிலே நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஐய அலி இப்னு அபீ தாலிப், எங்கே எனது மருமகன் அலி என்று கேட்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவர் கண்ணோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களை அழைத்து வரும்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறப்படுகிறார்கள். அழைத்து வரப்படுகிறார்கள். அவர்களுடைய ஒரு கண் வலது கண்ணை அவரால் திறக்க முடியாத அளவுக்கு கண்ணோய் ஏற்பட்டு கண்களிலே இருந்து நீரும் சேரும் வடிந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய எச்சிலை உயிரை அவருடைய கையிலே சமிக்கையாக சாடை செய்து துப்பி அந்த எச்சிலை எடுத்து அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த காயம் ஏற்பட்ட கண்ணிலே தடவினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிக்காட்டினார்கள், எதிர்காலத்திலே பிற்காலத்திலே எனது இடது கண்களிலே வருத்தம் வந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உமிழ்பட்ட அந்த எனது வலது கண்ணிலே மௌத் வரைக்கும் ஒரு வருத்தத்தை கூட நான் உணரவில்லை என்பதாக அவர்கள் குறிக்காட்டினார்கள். அந்த அளவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹீயை சுமையை சுமந்ததன் காரணமாக பெரும் அற்புதங்களை கொடுத்தார். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் நபி அவர்களை பற்றி இன்னும் ஏராளம் இருக்கிறது அவருடைய வாழ்க்கையிலே இருந்து படிப்பதற்கு. எனவே நபியுடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் படிப்போம். ஏராளமான விடயங்களை நமது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நபி அவர்கள் இன்னும் ஏராளமான விடயங்களை சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே அந்த விடயங்களை படிப்போம். நபி அவர்களை எமது வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருப்போம். யாரை பின்பற்றினாலும் உங்களுக்கு வெற்றி கிடையாது. யாரை பின்பற்றினாலும் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்க மாட்டாது. எமது நபி வந்ததன் பின்னால் இன்னும் ஒரு நபியை பின்பற்றுவது ஹராம். எமது நபி வந்ததன் பின்னால் இன்னும் ஒரு நபியை பின்பற்றுவது ஹராம். எமது நபி வந்து எனது நபிக்கு முன்னால் வந்த ஒரு நபியினுடைய மார்க்கத்தை சொல்லி இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கூறினாலே தவிர எமது நபிக்கு முன்னால் வந்த எந்த நபியையும் எம்மால் பின்பற்ற முடியாது. எனவே இன்றைய குத்துபாவின் ஊடாக நபி அவர்களுடைய பேரின் சிறப்புகளை பார்த்தோம். நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வஹீ என்ற சுமையினுடைய அந்த சுமை எந்த வலுவானது, அது எந்த பாரமானது என்பதை பார்த்தோம். அந்த வஹீயை சுமந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஓர் இரண்டு அற்புதங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். முஅஜ்ஸத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக ஒரு அரபு புத்தகம் கோர்வை செய்யப்பட்டிருக்கிறது. தலாயிலுன் நுபுவா, நபித்துவத்தின் அடையாளங்கள் என்பதாக இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நூலை கோர்வை செய்திருக்கிறார்கள். அடித்துக் கொண்டே போகலாம். இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நானும் நீங்களும் எனதும் உங்களது வாழ்க்கையின் வழிகாட்டியாக முன்னோடியாக எடுத்து நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. ما بعد، فيا أيها الناس اتقوا الله العلي عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى
إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. إلى آخر الحديث. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قدير بر رحيم رحيم ورب حليم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب